சாதாரண ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் இப்போ இந்தோனேஷியா, பாலித்தீவு, துபாய் போன்ற நாடுகளில் பலாயிரம் கோடி சேர்த்து வச்சுருக்காரு. அது என்னமோ சாபக்கேடுமா, விழுப்புரத்தில் எந்த அமைச்சர் வந்தாலும் போதையிலேயே வர்றான், போதையிலேயே போகிறான். உண்முடியும் முழு போதை வாசி, எப்போ விடியுது எப்போ இருட்டுதுன்னே தெரியாது. அப்பா கனிம வளத்துறை அமைச்சர், மகன் கௌதம் சிகாமணி கனிம வள கான்ட்ராக்டர். எப்படி சவுடு மண்ணை விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை கொண்டு வந்து 2600 லாரிகள் விற்ற ஒரு பெரும் பொருளாதார குற்றவாளி. 2 மணி நேரம் டாய்லெட் அடைச்சி வச்சுட்டாங்கம்மா. யார? பிரதான எதிர்கட்சி தலைவர். ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஏம்மா இது இவர் எதிர்கட்சி தலைவருக்கான தகுதியாது? உண்மையாகவே திரிஷா பெருந்தன்மையை விட்டுருச்சு. திரிஷா இந்த வழக்கை தொடுத்திருந்தால் குண்டர்சனுக்கு அடைக்கப்பட்டிருக்க வேண்டிய குற்றவாளி உதயநிதி. 75,000 கோடியை அரசு அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். பொன்முடி ஒரு பொன்முடி இல்லை, திமுகவில் எத்தனை பொன்முடி இருக்கா? 30 பொன்முடி இருக்கு. புதிய சிந்தனை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். சார், இப்போ பரபரப்பா பேசப்படுறது பொன்முடி அவர்களுக்கு பிடிவாரண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஜாதியை பத்தி அவர் தப்பான அவங்களோட சைவமா வைணவமா இப்படி போடுவதா இப்படி போடுவதா அப்படின்னு ஒரு திராவிட கழக கூட்டத்தில் பேசுறாரு. ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் அப்படின்றத புண்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மேல அப்பவே வழக்கு தொடர்ந்து இப்போ பிடிவாரண்ட் கொடுத்துருக்காங்க. பிடிவாரண்ட் கோர்ட்டுக்கு போல, கோர்ட்டை மதிக்கல, கோர்ட்டை உதாசீனப்படுத்தினார். ஏன்னா அவர் மீது, அவர் மனைவி மீதும் அவரும் சிறையில் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கணும். அதை நீங்கள் பல கோடி கொடுத்து விலைக்கு வாங்குறார், பல கோடிகள் கொடுத்து. அப்போது சாதாரண ஒரு கல்லூரி 300 ரூபா சம்பளம் வாங்கிய ஒரு கல்லூரி பேராசிரியருக்கு இன்றைக்கி பலாயிரம் கோடி சொத்து சேர்ந்துருச்சு. அப்பா கனிம வளத்துறை அமைச்சர், மகன் கௌதம் சிகாமணி கனிம வள கான்ட்ராக்டர். எப்படி அப்பா அமைச்சர், மகன் கான்ட்ராக்டர். நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சவுடு மண்ணை விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை கொண்டு வந்து 2600 லாரிகள் விற்ற ஒரு பெரும் பொருளாதார குற்றவாளி. அந்த குற்றவாளியை இந்த அரசு, சட்டம், ஜனநாயகம் கைது செய்ய முடியும். அப்போ எதுக்கு இது சட்டம் ஜனநாயகம்லாம் கிழிச்சு தூக்கி எறியணுமா இல்லையா? ஒரு நீதிபதி, ஒரு பெண் நீதிபதி கோடிகளை வாங்கி கொண்டு குற்றப்பட்டவன அந்த அம்மா தீர்ப்பு எழுது. அந்த நீதிபதியை மேல் நீதிமன்றம் சஸ்பெண்ட் பண்ணுது. இப்படி நீதியை சட்டத்தையே வளைக்கிற நீங்கள் அது என்னமோ சாபக்கேடுமா, விழுப்புரத்தில் எந்த அமைச்சர் வந்தாலும் போதையிலேயே வர்றான், போதையிலேயே போகிறான். உண்முடியும் முழு போதை வாசி, எப்போ விடியுது எப்போ இருட்டுதுன்னே தெரியாது. சாதாரண ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் இப்போ பலாயிரம் கோடி இந்தோனேஷியா, பாலித்தீவு, துபாய் போன்ற நாடுகளில் பலாயிரம் கோடி சேர்த்து வச்சுருக்காரு. இதெல்லாம் திமுகவினுடைய செல்ல பிள்ளை. ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர், கருணாநிதிக்கு நெருக்கமானவர். இதுதான் இவருடைய தகுதி. இந்த மக்களோட பணின்றதை இவங்கெல்லாம் எப்போ சார் செய்வாங்க? அதாவது என்னைக்கு திராவிட இயக்கம் வந்ததோ, அண்ணாதுரை கும்பல் வந்ததோ, மக்களுக்கு என்ன பணின்னு மக்களும் மறந்துட்டான். அதிகாரிகளும் அரசியல்வாதி கூட்டணி போட்டு திருடுவது மக்கள் பணி. எப்படி நல்ல தொழிலா? அரசு பட்ஜெட்டு 3 லட்சம் கோடினா 25% எவ்வளவு? 75,000 கோடியை அரசு அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். 75,000 கோடி. இந்த 75,000 கோடி இருந்தால் தமிழ்நாட்டு கடன் சுமையே வராது. கடனும் வாங்க வேண்டாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அதிமுகவில், திமுகவில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு, பிடபிள்யூ அமைச்சர், இப்போ அதான் திமுகவில்
வேல்முருகன், அதே போல் ஹைவேஸ் மினிஸ்டர் ஏவா வேலு, ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சாராய இபி செந்தில் பாலாஜி, பத்திரப்பதிவு துறை மூர்த்தி, இப்படி இவர்களிடம் இருக்கிற இந்த பணத்தை அரசு கஜானாவுக்கு கொண்டு வந்தால ஒரு 5 வருஷம் பட்ஜெட்டே போட வேண்டும். அவ்வளவு காசு இருக்கு. சசிகலா எந்த அதிகாரமும் இல்லாமல் பல லட்சம் கோடி அந்த அம்மா வச்சிருக்கு. அப்போ இப்படி மக்கள் சொத்தை திருடுவதை டெல்லியில் இருக்கிற பாஜகவும் கட்டிங் வாங்கிடுறான். அவனும் திருடவங்கிட்ட திருடிக்கிறான். நீங்கள் தொலைக்காட்சி இருக்கு, கலாநிதி மாறன் ஒரு 500 பிஎஸ்என்எல் டெலிஃபோனை வீட்லேயே வச்சுருக்காரு. அரசாங்கம் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு ஒன்று எங்கே நடத்துகிறாரு? வீட்லேயே நடத்துகிறாரு. எதுக்குன்னா இப்போ தான் நமக்கு இந்த தொலைத்தொடர்பு துறை எல்லாம் வந்துருச்சு, இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாம். இதை வெளிநாடுகளிலிருந்து எடுத்து ரிலே பண்ணுவதற்காக அரசுக்கு பலாயிரம் கோடி அரசுக்கு இழப்பு. அந்த வழக்கு நீர்த்து போச்சு. அரசு சாட்சியே சொல்லலை. அப்போது ஒரு ஆள் ஒரு டெலிஃபோன் கனெக்ஷனை வாங்கி 500 ரூபா பில்லு கட்டலைன்னா என்ன ஆகுது? வெட்டிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறான். அப்போது பலாயிரம் கோடி மக்கள் சொத்தை கொள்ளையடித்த கலாநிதி மாற, தயாநிதி மாற அந்த துறை மந்திரி, அண்ணன் தொலைக்காட்சி உரிமையாளர் அண்ணனும் தம்பியும், தம்பி பிஎஸ்என்எல் அமைச்சர். இந்த கேவலம் பூரா திமுகவில் தான் நடக்குது, அதிமுகவில் தான் நடக்குது. அந்த மக்களுடைய சொத்து கொள்ளையடிக்கப்படுகிறது. இதெல்லாம் யார் கேட்பது? ஊடகங்கள் பூரா விபச்சார ஊடகமாக இருக்கு. எந்த அரசு வருதோ அந்த அரசு 1000 கோடி விளம்பர காசை தூக்கி வீசிடும். குஷ்டரோகி ஆதித்தனார், கேரளா நம்பியுதிரி தினமலர், தினகரன் கருணாநிதி குடும்ப சொத்து, தினமணி ராஜஸ்தான் மார்வாடி, மனோஜ் குமார் செந்தாலியாவது. ஏதாவது சுப்பனுக்கும் கருப்பனுக்கும் யாருக்காவது நீதி கிடைக்குதா? நியாயம் கிடைக்குதா? அப்போது மக்களிடம் போய் சேராமல் தடுக்கிற வேலை யார் பார்க்குறா? ஊடகங்கள் தான் பார்க்குது. விபச்சார ஊடகங்கள். எந்த உண்மை மக்கள் போய் சேர்றதில்லம்மா. கருணாநிதி டிவி 2 டிவி இருக்கு, தொலைக்காட்சியும் கலைஞர் தொலைக்காட்சியும். அதில் திமுக ஊழலே பண்ணுறதில்ல, திமுக லஞ்சமே வாங்கிறதில்ல. எனக்கே அப்படி செய்தி வந்திருக்கா? அப்போது மக்கள்கிட்ட எது உண்மை போய் சேரும்? சிறையில் இருந்த பச்சைமுத்து ஒரு தொலைக்காட்சி நடத்துகிறாரு முறை, சாதாரண டியூஷன் வாத்தியார். இன்றைக்கி மெடிக்கல் காலேஜு, இன்ஜினியரிங் காலேஜு, 100க்கும் மேற்பட்ட கல்லூரி. இதெல்லாம் எப்படியா வந்தது? மக்கள்கிட்ட கொள்ளையடிக்காமல், மக்கள் சொத்தை அபகரிக்காமல் இதெல்லாம் எப்படி வந்தது? அப்போது பொன்முடி ஒரு பொன்முடி இல்லை. திமுகவில் எத்தனை பொன்முடி இருக்கா? 30 பொன்முடி இருக்கா. அதிமுக எவ்வளோ பொன்முடி? 30 பொன்முடி. எல்லா இலாக்காலையும் பொன்முடி தான். சார், இப்போ இந்த பொன்முடி மேலே ஆல்ரெடி திமுக ஆட்சியில் இருக்கும்போதே அவரை ரிசைன் பண்ண வச்சு திருப்பியும் ஆளுநர் வச்சே அவரை பதவி பிரமாணம் செய்ய வச்சதும் நாங்கள் பார்த்தீங்களா இந்த கேஸை ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற சொன்ன ஒரு விஷயமும் நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டியது இருக்குல்ல சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபியும் அதுக்கு உடந்தையாக தான் இருந்திருக்கு. நீங்கள் உண்மை. நீங்கள் இவர் மீது 200 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக உயர்நீதிமன்றம் தண்டனை கொடுக்குது. அப்போ உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்யும். ஏன் நம்ம நீதிமன்றத்துக்குள்ள போகக்கூடாது? இவர் என்ன பண்ணார்? டெல்லி வரைக்கும் லஞ்ச பணத்தை, ஊழல் பணத்தை, மக்கள் சொத்தை கொள்ளையடித்ததை இந்த தெய்வ சிகாமணி அவர் பேர், தெய்வத்தினுடைய சிகாமுடி, அதுதான் அவர் பேர். அதனால் பொன் முடின்னு பேர் மாற்றிக்கிட்டு ஜெகத் ரக்ஷகன் அவரை பற்றின கூட அப்போ ஒரு கேஸ் வந்தது இல்லை சார்? இந்த மாதிரி மார்ச்சுரியில் கூட பணங்கள் மூட்டைகளாக சேர்த்து வச்சது, எல்லா மக்கள் சொத்து கொள்ளையடிச்சது, மக்களுடைய சொத்தை கொள்ளையடித்தது. சரி, இப்போ தாவேகா அரசு வந்ததுக்கு அப்புறமும் இந்த கேஸ்லாம் தீவிரம் அடைஞ்சு எல்லா அமைச்சர்கள் மேலேயும் ரொம்ப தீவிரமான இந்த கேஸ்லாம் போட்டு உள்ளே போடுவாங்க அப்படின்றத நம்ம நம்பலாமா சார்? நம்பவே முடியாதுமா. அப்பாவியா நீங்கள் கேட்குறீங்க, நானும் அப்பாவியாக நம்பிட்டு இருக்கேன். 8 கோடி மக்களும் அப்பாவியாக நம்பிட்டு இருக்கான். செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயிலுக்கு போவாருன்னு பார்த்தா அவர் ஹார்லிக்ஸை சாப்பிட்டுட்டு பூஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டார்.
இதாம்மா கைது. நீங்கள் ஒன்றும் இல்லை, கூத்து தெரு கூத்தா இருக்குமா. நீங்கள் காவல்துறை கருணாநிதி எத்தனை மணிக்கு கைது பண்ணிச்சு? மிட் நைட்டு தானே. உதயநிதியா 8 மணிக்கு டாய்லெட் போட்டு 10 மணிக்கு தான் வெளியே வர்றாரு. இதுதான் கைது. 2 மணி நேரம் டாய்லெட் அடைச்சி வச்சுட்டாங்கம்மா. யார? பிரதான எதிர்க்கட்சி தலைவர். ஒரு கல் ஒரு கண்ணாடி கதாநாயகனா எங்கே அடைச்சி வச்சாங்க 2 மணி நேரம்? டாய்லெட்ல. போலீஸுக்கு பயந்துட்டு புரட்சியாளர்கள் இவர்களெல்லாம் தூக்கு மேடையை சந்திச்ச பகத்சிங் பிறந்த நாடா இல்லையா அது? தூக்கில் போறையா போடுற சீக்கிரமா இப்படி சொன்ன நாடு. இவர் எங்க போய் ஒழிச்சுக்கிட்டாரு? காலை கடன்கள்னு சொல்லி. இல்லம்மா, நான் உண்மையா தெரியாம தாம்மா கேட்கறேன். என்னவா உள்ள போய் படுத்து பெட்டு போட்டு தூக்குறதா 2 மணி நேரம்? அது கூட காலை கடன் 2 மணி நேரமா டாய்லெட்டுக்குள்ள அடைச்சிட்டு நான் இதுவரை கேள்வியே பட்டதில்லம்மா சார். அது கூட மாசு அவர்கள்லாம் வந்து போய் பேசினதெல்லாம் சபரீசன் அவர்கள் பேசினதெல்லாம் அப்ப நீங்க அதை பார்க்கலையா சார்? அதுக்கு கூட ஒரு சுதந்திரம் இல்லையா? ஆமா, 2 மணி நேரம் சுதந்திரம். இது வெளியில அரசாங்கமே நிக்குது. எங்க தஞ்சாவூர்லேருந்து வந்த காவல்துறை அதிகாரி பூரா வெளியில எப்படா துறப்பார்? ஏம்மா, இது இவர் எதிர்கட்சி தலைவருக்கான தகுதியாது? கேவலமா இல்லை? நீங்கள் எத்தனை போலீஸை வச்சு எத்தனை வேலை மிரட்டியிருப்பீங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? அந்த கைதே அவசியமா? கைது அவசியமே இல்லையே, விசாரணை தானே நீங்க சொல்லி கூட்டிட்டு போனீங்க. எதுக்கு கைது நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே கேள்வி கேட்ட ஒரு விஷயம் கூட நம்ம நேற்று பார்த்தோமே சார். ஆமா, அப்புறம் இவரை உண்மையாவே திரிஷா பெருந்தன்மையை விட்டுருச்சு. திரிஷா இந்த வழக்கை தொடுத்திருந்தால் போக்சோ சட்டத்தில் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டிய குற்றவாளி உதயநிதி. ஒரு 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 பெண்ணை பற்றி பேசுவதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நடிகைனா என்ன தெருவில் கிடக்குதா? அவளும் ஒரு சகோதரி தானே, அவளுக்கும் மனித உரிமை கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ கீழே இருந்து திரிஷான்னு கத்த விட்டது நீ தானே, உன் கட்சிக்காரன் தானே. தண்ணியே வரல, விஜய் தண்ணியெல்லாம் கொண்டு போய் எங்கே விட்டுட்டு இருக்காரு? திரிஷான்னு கத்துறான். இதெல்லாம் மலிவா இல்லையா? உங்கள் அப்பன் அதே மாதிரி மலிவான ஆள், உங்கள் தாத்தே மலிவான ஆள். மலிவான நபர்கள் நாட்டை மக்கள் கொடுத்துட்டு தான் இப்போ இந்த மலிவான ஆட்கள்கிட்ட இப்போ ஆட்சி மாறி இருக்கு. மாறிய பிறகும் இந்த விஜய் எங்கே போகிறாரு? அந்த மலிவான ஆள் வீட்டுக்கு போகிறாரு. நீங்கள் அப்போ மலிவான ஆளோடு சமரசம் செஞ்சுக்கிறீங்களா? ஒரு கேள்வி மக்கள்கிட்ட வருதா இல்லையா? ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு நேராக கருணாநிதி வீட்டில் போய் ஆசீர்வாதம் வாங்கிச்சாங்க. அம்மா வாங்கிச்சா? வரலாறு தெரியுமா? கருணாநிதினா அந்த அம்மாவுக்கு என்ன ஏறிடும்? பிபி 500 ஏறிடும். கருணாநிதி பேரை சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம், 500 பிபி ஏறும். தீய சக்தி தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி கருணாநிதி வாழ்நாள் முழுக்க பதிவு செஞ்சிருக்க அந்த அம்மா. எம்ஜிஆர் கூட சொல்லல. அவ்வளவு கருவே குற்றம். யார் சொன்னா? கருணாநிதி கூடவே இருக்கிற நாஞ்சில் மாணவரை சொன்னார், கருத்தாவின் குற்றம். உன்னை படைச்சதே தப்புடா, நீ உருவானதே தப்பு. எத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்க, எத்தனை பேர் தன்னுடைய குடும்பம் செதஞ்சு போனதுக்கு காரணமாயிருக்க. அப்போ இதெல்லாம் மக்கள் தெரிவதற்கு நீண்ட நாளாச்சு. தெரிந்த பிறகுதான் என்ன எல்லாரும் மக்கள் எங்கே போயிட்டான்? பனையூர் போயிட்டான். சார், ஒரு பக்கம் நேற்று ஃபுல்லாக திமுக காரங்க எல்லாருமே வழி நெடுக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணதுனால ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணி எங்கள் உதயநிதி அவர்கள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கடையெல்லாம் அடைக்க வச்சு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இது ஒரு பதற்றத்தையே வந்து கொடுத்துருக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் பதற்றத்தை தான் அடங்கி வச்சுருக்கீங்க, இது வந்து ஒரு கைது நடவடிக்கை, இது தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேற நேற்று நடந்தது சார். ஆமாம், திமுக கொலை பண்ணிட்டு போனால் கூட அது தேவையில்லாத வேலை தான். ஒரு 3 வயசு ஒரு பெண் குழந்தைய ஒருத்தன் கற்பழிச்சிட்டு நடந்து வந்தான் பார்த்தீங்களா? திமுக கரைவேட்டி கட்டி துண்டு போட்டு கொடி பிடிச்சி தான் அவன் செய்யலை. இவனெல்லாம் நடு ரோட்டில் என்ன பண்ணணும்? சட்டம் தன்னுடைய கடமை செஞ்சால் தூக்கில் தான் போட்டிருக்கணும். 3 வயது பச்சை மண். அப்போது இதுதான் திமுக காரனுடைய தகுதி. உதயநிதியை குறைந்தபட்சம் குண்ட சட்டத்தில் அடைக்கணுங்கிறேன் நான். என்ன கேட்குறேன், முக்தார் என்ன குற்றம் பண்ணார்? திருச்சி சூர்யா என்ன குற்றம்? ஒரு பத்திரிகையால் விமர்சனம் பண்ணியிருப்பான், அவ்வளோதானே. அதுக்கு குண்டர் சட்டம்னா இதுக்கு குண்டர் சட்டம் பொருந்தணுமா இல்லையா? ஏன் உதயநிதி குண்டர் சட்டத்தில் அடைக்கலை? முக்தாரும் திருச்சி சூர்யாவும் என்ன சொல்லாத சொல்லிவிட்டாங்க, செய்யாத செஞ்சிட்டாங்க.
குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டு கிடக்குறாங்களா? உதயநிதியும் அதே பட்டியலில் சேர வேண்டிய ஆள் தான். இது இப்படி நீங்க பேசுற இந்த ஒரு இதுல நயினார் நாகேந்திரனும் இந்த மாதிரி தப்பா பேசினாரு, ஏன் அவருக்கான வந்து அந்த கைது நடவடிக்கை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குரூப் இப்போ வந்து அது வரும் கேள்வி கேட்டு. யார் செஞ்சாலும் கைது பண்ணுமா? யார் சொன்னாலும் நயினார் என்ன, கொய்னார் என்ன, பைனார் என்ன, யார் பாப்பா? அதாவது பெண்களை கொச்சையாக பாலியல் ரீதியாக அவர்களை சமூக அக்கறை இல்லாமல் பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களையும் குண்டர் சட்டம் பாயணும். ஃபைன் சார், தொடர்ந்து பேசுவோம். உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.